உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் பிரதிநிதித்துவம் அளிக்கும் சட்ட முன்வடிவு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் 17ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம். விடுபட்டவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்குவது, புதிய தொழில் நிறுவனங்களுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என தகவல். மாநில சுயாட்சிக்காக அரசியலமைப்பு சட்டத்தை ஆய்வு செய்ய முன்னாள் நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்படும். குழுவின் இடைக்கால அறிக்கை 2026ஆம் ஆண்டு ஜனவரியிலும் இறுதி அறிக்கை 2 ஆண்டுகளிலும் சமர்ப்பிக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. நீட் தேர்வால் தமிழக மாணவர்களின் மருத்துவ கனவு சிதைந்து போவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மீண்டும் மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தல். முதலமைச்சரின் உரைக்கு முன் பேச வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் அதிமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு. மாநில சுயாட்சி தொடர்பாக திமுக கண்துடைப்பு நாடகம் ஆடுவதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சனம். டாஸ்மாக் முறைகேடு விசாரணைக்கு மாநில அரசு அமலாக்கத்துறைக்கு உதவலாமே என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி. சோதனையின் போதே டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு என தேசிய கட்சியின் மாநில தலைவர் பேட்டியளித்ததற்கு என்ன அர்த்தம் என தமிழக அரசு வாதம். ஆவடி இரட்டை கொலை வழக்கில் குற்றவாளிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து பூந்தமல்லி நீதிமன்றம் தீர்ப்பு. கடந்த 2018இல் ஆவடியைச் சேர்ந்த ஜெகதீசன், அவரது மனைவி ஸ்ரீமதி ஆகியோர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் அதிரடி. நெல்லை பாளையங்கோட்டையில் தனியார் பள்ளி மாணவருக்கு அரிவாள் வெட்டு. 8ஆம் வகுப்பு மாணவர்கள் இருவருக்கு இடையிலான மோதலில் வகுப்பறையில் வைத்தே பரபரப்பு சம்பவம். நெல்லை பாளையங்கோட்டை தனியார் பள்ளியில் மாணவர் வெட்டப்பட்ட விவகாரம் குறித்து முழுமையாக விசாரிக்கப்படும். இதுபோன்ற விரும்பத்தகாத சம்பவம் வேதனை அளிப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. அரசு